இன்னைக்கு ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருக்க நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கனவு என்னன்னா, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தானும் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி அதுல பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறது தான். ரீசன்ட் டைம்ஸ்ல இதனாலேயே நிறைய பேர் அதிக சேலரி, அதிக பெர்க்ஸ் எல்லாம் இருந்து கூட அவங்களுடைய வேலையை விட்டுட்டு பிசினஸ் தொடங்குறாங்க. ஆனா அப்படி பிசினஸ் தொடங்கின எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்களா அப்படிங்கிறது பெரிய குவெஸ்டின் மார்க் தான். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமானதா. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஒரு வேலையில இருந்து தொழில் அப்படிங்கிற இந்த ஜேர்னியை எப்படி ஸ்மூத்தா டிரான்சிஷன் பண்றது, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொழில் தொடங்குறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்னதான் ஒரு ஜாப் வாழ்க்கையை பத்தி நெகட்டிவா பேசினாலும் அந்த வாழ்க்கையிலும் பல விதமான அட்வான்டேஜஸ் இருக்கதான் செய்யுது. அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்பதான் நாம ஒரு தொழில இறங்குறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுவோம், எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற தெளிவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு டீசென்டான கம்பெனில டீசென்டான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். முதல் விஷயம், 1ஆம் தேதி ஆனா இல்ல சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே கூட டிங்னு ஒரு மெசேஜோட அவங்களுடைய சேலரி அவங்க அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா கிரெடிட் ஆயிடும். எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் சரி, நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு கரெக்ட் டைம்ல சேலரிஸை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஈவன் கொரோனா மாதிரியான அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ்ல கூட நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு சேலரிஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ரெண்டாவது விஷயம், ஆனுவல் லீவ், மெடிக்கல் லீவ், இன்சூரன்ஸ், இது மாதிரியான பல சலுகைகள் நீங்க எம்ப்ளாயா இருக்கிறப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மூணாவது விஷயம், டெய்லி நீங்க உங்களுடைய டேபிளுக்கு போறப்போ இன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்ய போறோம்னு உங்க தலையை நீங்க பிச்சுக்க வேண்டியதில்லை. என்னைக்கு நீங்க வேலைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கு இதுதான் உங்களுடைய ஜாப், இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு உங்களுடைய கம்பெனிஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா உங்களுடைய வேலையை தெளிவா ஃபர்ஸ்ட் ஹேண்டா கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு நீங்க என்ன வேலை செய்யணும், உங்கள்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். நாலாவது, நீங்க டாப் மேனேஜ்மெண்ட்ல இல்ல அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்க சரியான டைம்ல முடிச்சு கொடுத்துட்டீங்கனாலே நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வேலையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டு உங்க ஃபேமிலி கூட குவாலிட்டியான ஒரு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அஞ்சாவது விஷயம், நீங்க சேல்ஸ் ஜாப்ல இல்ல அப்படின்னா நீங்க உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு ஆன்சரபிளும் கிடையாது. நீங்க ஒரு வேலையை சரியான சமயத்துல முடிக்கலன்னா நீங்க உங்களுடைய இமீடியட் பாஸ்க்கு மட்டும்தான் பதில் சொல்லணுமே தவிர உங்க கம்பெனியுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே போலதான் உங்க கம்பெனில பிசினஸ் சரியா போகலனாலும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆறாவது விஷயம், உங்களுக்கு வேலை பிடிக்கல, மேனேஜர் பிடிக்கல, கூட வேலை பார்க்குற பீப்புளை பிடிக்கல, ஒர்க் என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படின்னு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு திறமை இருக்கிற பட்சத்துல நீங்க வேற ஒரு வேலையை ஈஸியா தேடிக்கலாம். ஸோ எங்க யார் கூட எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஒரு திறமையான பர்சனா இருந்தா நீங்க டிசைட் பண்ணலாம். இத்தனை பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் வேலையில இருந்து கிடைச்சாலும் ஏன் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, தொழில் தொடங்குறதுல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் தான் அதுக்கு காரணம். அதுல முதல் பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஃப்ரீடம். ஒருத்தர் தான் என்ன வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு தொழில்ல அவருக்காக முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிற ஆஸ்பெக்ட் தான் நிறைய பேரை பிசினஸ்ல இருக்கிற பல டிஃபிகல்டிஸையும் தாண்டி அவங்கள பிசினஸ் ரூட்டை சூஸ் பண்ண வைக்குது. ரெண்டாவது விஷயம், யூ கேன் ஸ்கேல் அப் ரியலி வெரி ஹை. நீங்க உங்க வேலையில எவ்வளவுதான் ஒரு திறமைசாலியா இருந்தாலும் கூட உங்களுடைய சம்பளம்ங்கிறது பிக்சட் அமௌண்டா தான் இருக்கும். நீங்க அடுத்தடுத்த வேலைக்கு ஜம்ப் பண்ணா கூட ஹைக்குங்கிறது உங்களால ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஆனா இதே இது நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கி அதுல நீங்க அதே எஃபர்ட்டை போடுறப்போ உங்களால ஈஸியா அந்த பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணிட முடியும். லாபத்தையும் அதுல பார்க்க முடியும். இந்த ஃபுல் லாபத்தையும் உங்களுக்காக நீங்க எடுத்துக்க முடியும். நீங்க வேலையில காட்டுற அதே எஃபர்ட்டை ஒரு பிசினஸ்ல காட்டுறப்போ நீங்க சீக்கிரமாவே ரிச் பர்சனா மாறக்கூடிய வாய்ப்புகளும் பிசினஸ்ல அதிகமா இருக்கு. மூணாவது விஷயம், ஸ்டேட்டஸ். நீங்க இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறதுக்கும் நீங்க 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கற நிலைமையில இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அது கொடுக்கற ஒரு ஹைங்கிறது வேற லெவலா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கிற ஒரு ஹைக்காக இந்த பிசினஸ் ரூட்டை சூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. நாலாவது விஷயம், ரீசன்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியால ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு கொடுக்கப்படுற ஒரு பெரிய ஹைப். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய வீடியோஸ் எப்படி சின்ன வயசுலயே ஒருத்தர் தொழில் தொடங்கி பெரிய பணக்காரர் ஆகுறாரு அப்படிங்கறத பத்தி தான் இருக்கு. 20 வயசுலயே கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, 30 வயசுலயே மல்டிபிள் பிசினஸ் ஓனர்ஸ் ஆயிட்டாங்க,
பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி நம்ம கண்ணுல தென்படுறப்போ, அதுல காட்டப்படுற ப்ராமிசஸ பாக்குறப்ப நமக்குள்ளேயும் அந்த ஆசை வர தொடங்குது. நாமளும் இது போல ஆகலாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்குள்ள கொடுக்குது. 5வது விஷயம், உங்களுக்கு இது ஒரு சின்ன வயசு கனவா இருந்திருக்கும். உங்களுடைய அப்பாவை பார்த்தோ, இல்ல தூரத்து சொந்தத்துல இருக்கிற ஒரு மாமாவை பார்த்தோ, இல்ல ஒரு சினிமாவை பார்த்தோ, சின்ன வயசுலயே உங்களுக்குள்ள ஒரு ரோல் மாடலை நீங்க உருவாக்கி இருப்பீங்க. குடும்ப காரணங்களுக்காக ஒருவேளை உங்களால ஒரு தொழில் தொடங்க முடியாம இன்னைக்கு ஒரு வேலை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய நாளை கழிச்சிட்டு இருக்கலாம். உங்க மனசுக்குள்ள சின்ன வயசுல விழுந்த அந்த பொறிங்கிறது இன்ன வரைக்கும் உள்ள சின்னதா எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க வேலை பார்த்துட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தா கூட என்னைக்கு நான் என்னுடைய தொழிலை தொடங்குவேன் அப்படிங்கிற அந்த கனவும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் இங்க சொன்ன இந்த ரீசன்ஸ்ல எந்த ரீசனுக்காக நீங்க ஆண்டர்பிரினரா மாற விரும்புறீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுல எந்த ரீசனுக்காக நீங்க ஆண்டர்பிரினர் ஆகணும்னு முடிவெடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் தொடங்குவோருக்கான ஒரு நல்ல காலமா இருக்கு. இது ஒரு ஆண்டர்பிரினர் எராவாவே இருக்கு. தொழில் தொடங்குறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல எல்லாம் ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனா அதுல இருந்து ஒரு லாபம் பார்க்கணும்னா அவங்க ரொம்ப காலம் அதுக்காக உழைக்க வேண்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் ஈஸியா 0 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு தொழிலை தொடங்கிடலாம். அதே போல அவருடைய முழு முயற்சியும் போடுறப்போ ரொம்ப சீக்கிரமாவே அந்த தொழில இருந்து லாபத்தையும் பார்க்க முடியுது. தொழில் தொடங்குறதுக்கான நாலேஜும் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. யூடியூப் மாதிரியான தளங்கள்ல ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தொழில தொடங்குறதுல இருந்து அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா தகவலும் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஃப்ரீயாவே இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. சோ ஒருத்தர் உண்மையிலேயே இன்னைக்கு ஜெயிக்கணும்னா அவருடைய மனசை வச்சு அவருடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தாலே போதுமானதா இருக்கு. இன்னைக்கு பிசினஸ் தொடங்குறதுல இவ்வளவு சாதகமான விஷயங்கள் இருந்தாலும் நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா மாறணும் அப்படின்னா இந்த பிசினஸ் லைஃப்ல இருக்கிற இன்னொரு சைடையும் நீங்க கண்டிப்பா கணக்குல எடுத்துதான் ஆகணும். பொதுவா ஒருத்தர் மனசுல எப்ப தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஃபீல்டுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அவருடைய வேலையை அவர் கச்சிதமா செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கேத்த ரெகக்னிஷனோ சேலரியோ அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவருக்கு டக்குன்னு அவர் மைண்ட்ல என்ன தோணும்னா, நான் என் ஃபீல்ட்ல இவ்வளவு பெரிய திறமைசாலியா இருக்கேன், இந்த வேலையெல்லாம் நான் இன்னொருத்தருடைய கம்பெனிக்கு கொடுத்து அவரை நான் பெரிய லாபம் சம்பாதிக்க வைக்கிறத விட நான் ஏன் சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி இந்த விஷயங்களை எனக்காக செய்யக்கூடாது, சோ இந்த லாபம் எல்லாம் எனக்கு கிடைக்குமே அப்படின்னு அவர் நினைக்க தொடங்குறப்பதான் அவர் ஆண்டர்பிரினர்ஷிப் நோக்கி சிந்திக்க தொடங்குவார். இந்த மாதிரி நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இதுல இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க உங்க ஃபீல்ட்ல பெரிய ராஜாவா இருப்பீங்க. ஆனா என்னைக்கு நீங்க அதை ஒரு பிசினஸா எடுத்து நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களோ உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த ஒரு வேலையை மட்டும் செய்ய மாட்டீங்க. உங்க மனசுக்கு பிடிக்காத பல வேலைகளையும் சேர்த்து நீங்க அங்க செய்ய வேண்டியதா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறீங்க அப்படின்னா இனிஷியலா உங்களுக்கு எல்லாத்துக்கும் எம்ப்ளாயிஸ் எடுக்கக்கூடிய அளவுல உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் இருக்காது. நீங்களே தான் உங்க கம்பெனில ஒரு அட்மின் வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, அக்கௌண்டன்ட் வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, மேனேஜர், சேல்ஸ் ரெப் எல்லா வேலையுமே உங்க கம்பெனில நீங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஃபீல்ட்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி மற்ற விஷயங்களையும் சேர்த்து பாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே டயர்சம் வேலையா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை வச்சு நீங்க எம்ப்ளாயிஸையும் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட அவங்க வேலைகளை சரியா செய்யறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அட்லீஸ்ட் இந்த ரோல்ஸ் பத்தி உங்களுக்கான ஒரு நாலேஜை நீங்க வளர்த்துக்க வேண்டியது அங்க அவசியமா இருக்கும். பிசினஸ் தொடங்கிட்டு நிறைய பேர் முழிச்சிட்டு நிக்கிறது இந்த ஒரு மெயினான விஷயத்துக்காக தான். ஏன்னா ஒரு ஆர்வத்துல பிசினஸ் தொடங்கிடுவாங்க, அதுக்கப்புறமா அதுல இந்த மாதிரியான ரோல்ஸ் கேட்கிற கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்காது. சோ அந்த இடத்துல அவங்க ரொம்பவே திணற தொடங்கிடுவாங்க. அடுத்தது, எனக்கு மேல இருந்து யாரும் நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு தொழில் தொடங்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கும். அது என்னன்னா, நீங்க தொழில் தொடங்குனீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் நீங்க ஆன்சரபிள் அப்படிங்கிற விஷயம் தான். முன்னாடி உங்களுடைய மேனேஜருக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க, இப்போ உங்களுடைய ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் நீங்க ஆன்சரபிளா இருப்பீங்க. நீங்க சரியான நேரத்துல ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ண முடியல, இல்ல டெலிவர் பண்ண விஷயத்துல ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய கிளைண்ட்ஸோட ஒவ்வொரு கேள்விக்கும் இப்ப நீங்க பதில் சொல்லியே ஆகணும்.
அடுத்த விஷயம், இதுவரைக்கும் கன்சிஸ்டன்டான ஒரு இன்கம் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப கன்சிஸ்டன்ட் இன்கம்னா என்ன அப்படின்னு கேட்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. பிசினஸ்க்குள்ள வந்த உடனே உங்களுக்கு வர இன்கம் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்றதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அடுத்தது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்லயும் சரி, எத்தனை ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி ஓடக்கூடிய திறனும் உங்களுக்குள்ள இருக்கான்றதையும் ஒரு முறை கேட்டுக்கோங்க. இந்த செக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே எனக்கு ஓகே தான், ஐ எம் ரெடி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுங்க. எப்பவுமே மொத்தமா ஒரு வேலையை விட்டுட்டு தொழில இறங்குறது அப்படிங்கிறது போல்ட் டிசிஷனா இருக்கலாம். பட் இஸ் இட் ரைட் டிசிஷன்? நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது, உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இது மாதிரி உடனடியா தொழில தொடங்கலாம். ஆனா நீங்க ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அண்ட் யூ ஆர் த ஒன்லி பிரெட் வின்னர் இன் யோர் ஃபேமிலி அப்படின்னா இந்த இமீடியட் டெசிஷன் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சே சில பேர் பிசினஸ் பண்ற ஆர்வத்துல பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஹை பேயிங் ஜாப் எல்லாம் விட்டுட்டு பிசினஸை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய மொத்த சேவிங்ஸும் கரைஞ்சு போக, பிசினஸும் சரியா போகாம அவங்க திரும்பவும் பாத்துக்கிட்டு இருந்த வேலைக்கே போயிட்டாங்க. இந்த தவிர நீங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அடுத்து சொல்ற இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா உடனடியே வேலையை விட்டுட்டு அந்த பிசினஸ்ல ஜம்ப் பண்ணாம உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்பயே சைட்ல அதே பிசினஸ் சின்ன லெவல்ல தொடங்குங்க. அந்த பிசினஸ் உடைய நுவான்சஸ், அதை பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டைம்ல நீங்க கத்துக்கோங்க. அந்த பிசினஸ் முழுசா நீங்க கத்துக்கிட்டு அந்த பிசினஸ்ல இருந்து வர்ற வருமானம் எப்போ உங்களுடைய மெயின் இன்கம் தாண்டி வருதோ அப்ப நீங்க உங்களுடைய வேலையை விடுறதுக்கு தயாரா இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிசினஸ் தான் பண்ண போறோம் அப்படிங்கறது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாலே உடனடியே நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய சேவிங்ஸ். வேலையை விடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்களுடைய 1 இயர் சேலரியாவது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கணும். ஒரு தொழில்னு ஆரம்பிச்சு அதுல சரியா எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்க கவலைப்படுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த சேவிங்ஸ், இந்த குஷன் உங்களுக்கு இருக்கிறப்போ என்னன்னா உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க உங்க பிசினஸ்ல வைக்க முடியும். ஏன்னா பிசினஸ் வரப்பே கண்டிப்பா அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது கூட சேர்ந்து நீங்க உங்களோட ஃபேமிலியையும் பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்ததுன்னா உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்க தொடங்கிடும். அதனால எப்ப நீங்க பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டீங்களோ உடனடியா உங்களுடைய சேவிங்ஸையும் வளர்க்கறதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிடணும். நீங்க ஒரு உமனா இருக்கீங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு எந்த ஒரு இமீடியட் பினான்சியல் நீடும் இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க உடனடியா தொழில் தொடங்கலாம். ஆனா அப்பவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன லெவல்ல ஃபர்ஸ்ட் தொடங்கி அதுக்கப்புறமா உங்களால ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையுமே சரியான அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா முழு மூச்சா நீங்க தொழில இறங்குனீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களால 100% கொடுத்து தொழில ஜெயிக்கவும் முடியும். ஸோ சொந்தமா தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான காலகட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் கூட. ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான சரியான ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங்கோட அந்த தொழில்ல இறங்குங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க எந்த தொழில்ல இறங்கினாலும் நிச்சயமா நீங்க வெற்றி அடையலாம். இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய செல்சிங் ஸ்கூல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.